இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி திரைப்பட ரசிகர்கள் சிலர் பலர் இருப்பார். திரைப்படத்தை ரசிக்காம இருக்க முடியுமா? 1997ஆம் ஆண்டு ஒரு படம் வெளியாயிற்று. பல காதல் காவியங்கள் பல மொழிகளிலே வந்திருக்கின்றன. அற்புதமான காதல் காவியங்கள் வந்திருக்கின்றன. தமிழிலும் அற்புதமான காதல் காவியங்கள் வந்திருக்கின்றன. உலக காவியங்களிலும் இருக்கின்றன. அப்படி ஒரு காதல் காவியத்தை, உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் டைட்டானிக். அது ஒரு உண்மை சம்பவம். ஜேம்ஸ் கேமரூன் தயாரித்த படம், ஜேம்ஸ் கேமரூன் இயக்கிய படம். இன்றைக்கு சரியாக 100 வருடங்களுக்கு முன்னால் 1912ஆம் வருடம் அன்றைக்கு இந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்த காலம் அல்லவா? அந்த ஆங்கில பேரரசுக்கு உட்பட்ட அயர்லாந்து அதனுடைய பகுதி தானே. பெல்பாஸ்டிலே தயாரிக்கப்பட்ட கப்பல் டைட்டானிக் என்கின்ற கப்பல். இதுவரை இவ்வளவு பெரிய கப்பல், இத்தனை பயணிகள் பயணிக்கிற கப்பல் உலகத்தில் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்று பெயரோடு புகழோடும் தயாரிக்கப்பட்ட அந்த கப்பலில் பயணிப்பதற்கு எல்லோரும் முன்பதிவு செய்ய உலகம் புறாவில் இருக்கின்றவர்கள் துடித்தார்கள். குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில், பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இருக்கின்றவர்கள் துடித்தார்கள். பதிவு செய்வதிலே இடம் கிடைக்காதவர்கள் வேதனையிலே தவித்தார்கள். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி, இன்று ஏப்ரல் 7, ஏப்ரல் 10ஆம் தேதி டைட்டானிக் கப்பல் 2224 பயணிகளோடு புறப்பட்டது. மகிழ்ச்சிகரமான பயணம். வட அட்லாண்டிக் கடலிலே பயணிக்கிறது. இன்னும் ஒரு 350 கல்களை கடந்து விட்டால் போய் சேர்ந்து விடலாம். இனிய பயணம், மகிழ்ச்சியான பயணம். இதில் ஜேம்ஸ் கேமரூன் இந்த படத்தை இயக்குகின்ற விதம், அந்த இழையோடுகின்ற அந்த உயிர் காதல், அது கற்பனை தான். ஆனால் 15ஆம் தேதி இரவில் பெரும் பனிப்பாறையோடு மோதியதன் விளைவாக படகு, அந்த பெருங்கப்பல் உடைந்தது. ஏறத்தாழ 1514 பேர், 710 பேர் தான் தப்பித்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். இதை உன்னதமான திரைக்காவியமாக ஜேம்ஸ் கேமரூன் எடுத்தார். வருகிற 15ஆம் தேதி 100 ஆண்டுகள் ஆகிறது. உண்மை சம்பவம். அதை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்னால் 3Dயில அந்த டைட்டானிக் படத்தை ஜேம்ஸ் கேமரூன் உலகம் பூராவிலும் வெளியிட்டிருக்கிறார். இதில் என்ன செய்திக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் சென்றவர்களை சொன்னேன் அல்லவா? இந்த ஜேம்ஸ் கேமரூன் 12500 அடியிலே கடலின் அடிவாரத்திலே கிடக்கக்கூடிய அந்த உடைந்து போன கப்பலின் பாகங்களை பார்க்க பல தடவை கடலில் மூழ்கி இருக்கிறார். பல முறை அந்த கடலில் மூழ்கி எழுந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, உலகத்தின் மிக ஆழமான பகுதியை போய் தான் தனி ஒரு மனிதனாக போய் அந்த மண்ணை போய் தொட்டுவிட்டு, அந்த மண்ணை போய் ஆய்ந்து விட்டு வந்துவிட வேண்டும். இந்த மரியானா மடு இருக்கிறதே, நீள்வரி பள்ளம், இதில் பல பேர் முயன்றார்கள். கடைசியாக 20,000 அடி செல்வார்கள், 25,000 அடி செல்வார்கள், 30,000 அடி வரை சென்றார்கள். முடியவில்லை. நம்மால் முடியும் என்ற நோக்கத்தோடு போனவர்கள் ஜாக்யூஸ் பிக்கார்ட் அண்ட் டான் வால்ஸ் என்ற 2 பேர், ஒருவர் அமெரிக்கர், ஒரு சுவிட்சர்லாந்துக்காரர். அவர்கள் 1960ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அவர்கள் அந்த கடலின் அடிக்கு சென்று 35,797 அடி அந்த அடலுக்கு, அந்த அடிமட்டத்துக்கு போனார்கள். இந்த கதிர் இயக்க கழிவுகளை எல்லாம் கடலின் ஆழத்திலே கொண்டு போய் வைக்கலாம் என்று சிலர் திட்டமிட்டார்கள். இந்த கதிர் இயக்க கழிவுகளை எல்லாம் அங்கே கொட்டிவிடலாம் என்று சிலர் திட்டமிட்டிருந்தார்களாம். ஆனால் இவர்களுக்கு அங்கே எதிர்பாராத ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி காத்திருந்தது. சோல் என்கின்ற ஒரு மீன், இவ்வளவு ஆழத்தில் தண்ணீரின் அழுத்தம் எவ்வளவு இருக்கும், அங்கே ஆக்சிஜன் இருக்காது, பிராணவாயு இருக்காது, இந்த தண்ணீரின் அழுத்தத்துக்கு கீழே உயிரினங்கள் இருக்க முடியாது என்று கருதியதற்கு மாறாக
சோல் என்கின்ற ஒரு வகை மீன், ஒரு அடி நீளம் உள்ள தட்டையான மீன்கள் அங்கே மிதந்து கொண்டிருந்தன. ஜெல்லி மீன்கள் மிதந்து கொண்டிருந்தன. இவர்கள் மிக அதிசயப்பட்டு போய் வந்தார்கள். இது 1960 கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் பிறகு அந்த இடத்துக்கு எவரும் செல்லவில்லை. ஆனால் ஜேம்ஸ் கேமரூன் தன்னன் தனி மனிதனாக இங்கே செல்ல வேண்டும் என்று அந்த சேலஞ்சர் என்கின்ற கோளகையிலே அவர் இந்த மார்ச் 26 என்று விடியற்கால 5:15 மணிக்கு புறப்பட்டு 2:36 அந்த கடலுக்குள் அதை செலுத்தி அந்த தரை, அந்த அடி தரையை போய் அந்த கோளகை சென்றதற்கு பிறகு 2.5 மணி நேரம் அங்கே இருந்தார். 6 மணி நேரம் இருக்க திட்டமிட்டார். யோசித்து பாருங்கள். முடியாது என்று எதுவும் இல்லை, நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக் படத்தை இயக்கிய ஜேம்ஸ் கேமரூன், அவதார் படத்தை தந்த ஜேம்ஸ் கேமரூன் இவ்வளவு ஆழத்துக்கு சென்று அங்கே போன போது எதிர்பாராத விதமாக எண்ணெய் கசிவு காரணமாக சில கருவிகளை அவர் இயக்க முடியவில்லை. 6 மணி நேரம் இருக்க முடியவில்லை. அவர் மேலே வந்தார். ஒரு மகத்தான சாதனையை தன்னந்தனி மனிதனாக நீங்கள் நிகழ்த்தி விட்டீர்கள் என்று சொன்னபோது ஒரு புதிய உலகத்தை கண்டேன் என்று சொன்னார். ஆக ஆய்வுகளுக்காக மொத்த பரிசோதனை கூடமும் எரிந்து சாம்பலான போது எடிசன் மனமுடைந்து போகவில்லையே. இன்னொரு பரிசோதனை சாலையை நான் உருவாக்குவேன், என்னால் முடியும், ஐ கேன், we can, நம்மால் முடியும். அந்த நம்பிக்கையோடு அதை சாதித்தார். அந்த நம்பிக்கை இருந்ததனால் தான் நர்மதைக்கு தெற்கே ஹர்ஷவர்தனனை வரவிடாமல் முறியடித்து புறமுதுகிட்டு ஓடச் செய்தானே 2ஆம் புலிகேசி. மாமன்னன் சாளுக்கிய சக்கரவர்த்தி 4 வகை சைன்யங்களோடு காஞ்சியை முற்றுகையிட்டு, இந்த காஞ்சி மாநகரத்தை முற்றுகையிட்டு, மகேந்திரவர்மருடைய ராஜதந்திரத்தின் காரணமாக அவன் பெண்ணையாற்றன் கரையிலேயே நெடுநாள் படைத்தளத்துகளை கொண்டு வைத்திருந்து அதன் பின்னர் வஞ்சகமாக அவன் இந்த தொண்டை மண்டலத்தையே அழித்து விடுவான் என்று கருதிய போது இந்த தொண்டை மண்டலத்து மக்கள் ஏரிகளை உடைத்து தண்ணீரை வெளியேற்றினார்கள். நாங்கள் பட்டினி கிடப்போம், ஆனால் பகைவனுடைய படைகள் முற்றுகை போட்டிருக்கிற படைகளை விரட்டுவதற்கு இதுவே வழி என்று கருதினார்கள். ஆனால் செல்லும் வழியில், சமாதானம் பேசி செல்லும் வழியில் அவன் தமிழர்கள் பலரை அழித்து விட்டு போனான். அதனுடைய விளைவாக மகேந்திர சக்கரவர்த்தி எவராலும் ஜெயிக்க முடியாது என்று இருமாப்பு கொண்டிருக்கக்கூடிய புலிகேசியை பழிவாங்குவேன் என்று மாமல்லா நரசிம்மன் துடித்த போது, காலம் வரும் அதுவரை காத்திரு, படை அணிகளை தயார் செய்து கொள் என்று தயாரித்து வைத்திருந்து அதற்கு பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு சாளுக்கிய புலிகேசியினுடைய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு இந்த பல்லவ நாட்டிலே இருந்து படை திரட்டி கொண்டு போன மாமல்ல நரசிம்மன் தளபதி பரஞ்சோதியோடு, பிற்காலத்திலே சிறுத்தொண்ட முனிவரான பரஞ்சோதியோடு சென்று வாதாபியை வீழ்த்தி தீக்கிரையாக்கி